குவிய தூரம் f மற்றும் வளைவு ஆரம் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் r இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பு அது உங்களுக்கு தெரியும் டைரக்டா f is equal to r/2 yes sir கோளக ஆடியினுடைய சமன்பாடு என்னதுமா அனைத்து 1 by f is equal to 1 by v plus 1 by u c sir அது கோளக ஆடியில் ஏற்படும் பக்கவாட்டு உருப்பெருக்கம் மேக்னிஃபிகேஷன் கோளக ஆடியினுடைய மேக்னிஃபிகேஷன் கால்குலேட் m is equal to h as image correct m is equal to minus v by u correct m is equal to f minus v by u f by f minus u அப்ப d is the correct option ஒளி காற்றிலிருந்து ஒளி விலகல் எண் mu கொடுத்திருக்காங்க ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மற்றும் 25 சென்டிமீட்டர் தடிமன் கொண்ட கண்ணாடியில் திக்னஸ் கொடுத்திருக்காங்க செல்கிறது எனில் கண்ணாடியின் ஒளிப்பாதையை கணக்கிடுங்க c sir வொர்க் அவுட் பண்ணிட்டீங்களா lateral displacement கேக்குறாங்களா சார் ஆமா அப்ப lateral displacement refractive index mu is equal to d dash divided by d அப்ப நம்மளுக்கு d dash கேட்டிருக்காங்க அப்ப d dash is equal to mu into d refractive index into thickness கண்ணாடியின் ஒளிப்பாதையை கணக்கிடுவதற்கு பயன்படும் ஓகே நெக்ஸ்ட் மாறுநிலை கோணம் கிரிட்டிக்கல் ஆங்கிள் குத்துக்கோட்டிற்கு விலகுவதற்கு இடையே உள்ள தொடர்பு எவ்வளவுப்பா 90 டிகிரி அப்ப எப்ப வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன்சிடென்ட் ஆங்கிள் அடையுதோ அப்ப அதனுடைய ரிஃப்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா 90 டிகிரில இருக்கும் ஒளியானது கண்ணாடியில் இருந்து நீருக்குள் செல்லும் போது எந்த நிறத்திற்கு மாறுநிலை கோணம் சிறுமமாக இருக்கும் நம்ம எதுமா சிறுமமா இருக்கும் ஒரு கண்ணாடி ஒரு கொடுக்கும்போது மியூஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு சைன் பை சைன் ஆரா ஓகே இதுல நம்மளுக்கு மாறுநிலை கோணம் எதுக்கு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம் நம்ம தானே ஒளியான கண்ணாடி நீருக்குள் செல்லும் பொழுது அப்ப இதுல வந்து எதுக்கு மாறுநிலை கோணம்னு நீங்களே பாருங்க நோட்ஸ்ல பாருங்க இருக்கும் அதுல வந்து ஊதாக்கு அதிகமா இருக்கு அப்ப அது வந்து எப்படி இருக்கும் சிரமமா இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இது ஊதா ஆன்சர் 7 sir இந்த இது பாருங்கம்மா இந்த இதை வந்து நீ நோட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் பொருள் ஒன்று 45 டிகிரி கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 சமதள ஆடிகளுக்கு இடையே வைக்கும் போது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஓகேவா இந்த ஃபார்முலா ஞாபகம் இன்கேஸ் நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்னா 1 by refractive index அவ்வளவுதான் இதுல வந்து நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னா பெண்டிங் அப்ப இதுக்கு வந்து எதுக்கு பெண்டிங் அதிகமா இருக்கோ அதுக்கு சிரமமா இருக்கும் அவ்வளவுதான் பொருள் ஒன்று 45 டிகிரி கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ள 2 சமதள ஆடி என்னமா ஆன்சர் 7 sir பார்த்தலாமா 360 டிகிரி divided by theta கரெக்ட் தானே theta minus 1
360 degree divided by 45 எவ்வளவு வருது? 360 divided by 45 எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? இதை டிவைட் பண்ணோம்னா 9 sir. 8 9 வருமா? 8 Sir, 8 sir. அப்ப 8 minus 1 is one. equal to 8 sir. F குவிய தூரம் உள்ள குழி ஆடியானது வெற்றிடத்தில் இருந்து ஒளி விலகல் எண் மியூ கொடுத்துட்டாங்க. உள்ள ஊடகத்தில் வைக்கப்பட்டால் அது அதன் குவிய தூரம் என்ன கேட்கிறாங்க? சொல்லுப்பா. F குவிய தூரம் உள்ள குழி ஆடியானது வெற்றிடத்தில் இருந்து ஒளி விலகல் எண்ணுக்கு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா மியூ equal to ஒளிவிலகல் 2.5 உள்ள ஊடகத்தில் வைக்கப்பட்டால் அதன் குவிய தூரம் மாறவே மாறாது, அதுவே தான் இருக்கும். ஏனெனில் குழி ஆடியின் குவிய தூரம் ஊடகத்தை சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருவேன். Focal length is not depend on medium in which it travels. மீடியத்தை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காது. அப்ப இங்க எவ்வளவு இருக்கோ அதே தான். அப்ப ஆன்சர் D is the correct answer. பத்து சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குவி லென்ஸ் 15 சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள குழி லென்ஸும் ஒன்றுடன் ஒன்று தொட்டு கொண்டு இருந்தால் தொகுப்பயன் புள்ளி இருக்கிறது. காம்பினேஷன் ஆஃப் லென்ஸ். அப்ப ரெண்டு ஃபோக்கல் லென்த் வந்து தொட்டு கொண்டு இருந்தால் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னா 1/f is equal to 1/f1 plus 1/f2. கான்கேவ் கான்வெக்ஸ். அப்ப கண்டிப்பா நம்மளுக்கு தெரியும் 1/f is equal to ரெண்டு வெவ்வேறு லென்ஸ். அப்ப 1/f1 minus 1/f2. எழுதிக்கலாமாப்பா? Yes sir. Yes, sir. Yes sir. Option A வந்து sir. உள்ள லென்ஸும் மைனஸ் 1D திறன் உள்ள லென்ஸும் ஒன்றுடன் ஒன்று தொட்டுக்கொண்ட காம்பினேஷன் பவர் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம பவர் கொடுத்தா ஃபர்ஸ்ட் பவர் கொடுத்துருக்காங்க. P1 is equal to 2D, P2 equal to minus D. கரெக்டா? எழுதுறது தெரியல சார். ஒரே நிமிஷம். பாருமா கேக்குதாமா? பாருங்க, தெரியுதா பாருங்க. Yes sir. ஓகே. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும் பொழுது பவர் என்ன ஆகும்? நம்மளுக்கு ஏற்கனவே 1/f is equal to 1/f1 plus 1/f1. கால்குலேட் பண்ணும், ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணும்.
அப்ப போக்கல் இருந்ததுன்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f. அப்ப f இஸ் ஈக்குவல் டு 1 by பவர். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 1/1 இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். கண்டிப்பா டயப்டர் வந்து எப்படி இருக்கும், சென்டிமீட்டர்ல இருக்குது. அப்ப 100 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர் குவி லென்ஸ், 100 சென்டிமீட்டர் குவிய தூரம் உள்ள விரிக்கும் லென்ஸ். ஓகே, ஃபோக்கல் லென்த் என்னவா இருக்கு பாருங்க, பிளஸ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்கா பாருங்க, பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் சார். ஓகே, அப்ப குவிக்கும் லென்ஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னா குவிக்கும் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ், டைவர்ஜிங் லென்ஸ். டைவர்ஜிங் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் நெகட்டிவ், கன்வர்ஜிங் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆறடி உயரமுள்ள மனிதன் முழு பிம்பத்தை காண தேவையான சமதள ஆடியின் குறைந்தபட்ச உயரம். 6 அடி உயரமுள்ள மனிதனின் முழு பிம்பத்தை காண சமதள ஆடியில் சும்மா இதெல்லாம் இது வந்து 3 அடி இருந்தாவே போதும். முழு பிம்பத்தை பார்க்க பொருளின் உயரத்திலிருந்து பாதி அளவு சமதள அடி இருந்தா போதும். இங்க எவ்வளவு பிம்பம் எவ்வளவு அடி உயரம் இருக்குல்ல, அந்த அடியில வந்து பாதி இருந்தா போதும். நம்ம என்ன பண்ணோம், முழு பிம்பத்தையும் பார்க்கலாம். ஓகேவாப்பா? எஸ் சார். எஸ் சார். f குவிய தூரம் உள்ள குழி ஆடியானது உருவாக்கும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவினை போல n மடங்கு எனில் ஆடிக்கு இடையே உள்ள தொலைவு யாது? u கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண போறோம். 1/f is equal to 1/v plus 1/u. அவங்க தான் சொல்லிட்டாங்க இல்லையா, எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, n மடங்கு. f குவிய தூரம் உள்ள குழி ஆடி, கன்வர்ஜிங் லென்ஸ் உருவாக்கும் பிம்பத்தின் அளவு பொருளின் அளவை போல பொருளின் அளவை போல n மடங்கு எண்ணில் பிம்பத்தினுடைய அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு கான்செப்ட் தான். 1/f is equal to பிம்பம் எப்படி இருக்கு, n-ல இருக்கு. அப்ப n டைம்ஸ் ஆஃப் 1/u. இதுல இருந்து u கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா u is equal to n plus 1/n into f. எப்படின்னு தெரியுதா? ஏன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க, பொருளின் அளவினை போல பிம்பத்தின் n மடங்கு எனில் பிம்பத்தின் அளவு. ஓகே, அதனாலதான். ஓகேவா? நெக்ஸ்ட் இது டைரக்ட் கொஸ்டின் தான், படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு லென்ஸ் ஒளி மூலத்திற்கு திரைக்கும் இடையில் வைக்கப்பட்டுள்ளது. அதன் இரு வெவ்வேறு நிலையில் அது உருவாக்கும் பிம்பங்கள் பரப்பு a1 மற்றும் a2 எனில் ஒளி மூலத்தின் பரப்பு எவ்வளவு? சொல்ல முடியுமா? ஏற்கனவே சொல்லியிருப்பேன், a² is equal to a1 into a2 சொல்லிட்டு அதுல a is equal to root of a1 a2. ஓகே, என்னுடைய நோட்ஸ்ல பாருங்க தெரியும். 15 ஒளிவிலகல் எண் மியூ கொடுத்திருக்க 1.5 ஊடகத்தில் குவி லென்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் உள்ள போது அதன் குவிய தூரம் ஃபோக்கல் லென்த் 2 சென்டிமீட்டர் உள்ளது எனில் ஒளிவிலகல் எண் 1.25 உள்ள திரவத்தின் மூழ்கடிக்க செய்யும் போது அதனுடைய குவிய தூரம். என்ன ஃபார்முலா போய் எடுத்தீங்க? ஃபோக்கல் லென்த் கால்குலேட் பண்ணணுமா?
ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது ட்ரை பண்ணீங்களாப்பா? ஆன்சர் என்ன ஃபார்முலா சொல்லுங்க, அடுத்தது போலாம். என்ன ஃபார்முலான்னு மட்டும் சொல்லுமா. ஃபார்முலா மட்டும் சொல்லுங்க. சரி, கிளாஸினுடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. குவிலென்ஸ் உள்ளன அதனுடைய என்னது உருபெருக்கமும் கொடுத்துட்டாங்க. ஓகே, வந்து எங்கிருந்து ஒரு 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 ஒளிவெளிக்கிறன்னு உள்ள போது ஊடகத்தில் குவிலென்ஸ் உள்ள போது ஊடகத்தில் அந்த ஊடகம் என்னன்னா தண்ணீர்ல இருக்கும் பொழுது. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சின்ன ஒரு கான்செப்ட் தான். இஸ் ஈக்குவல் டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எங்கிருந்து எங்க போகுது பாருங்க, கிளாஸ்ல இருந்து லிக்விட்ல போகுது. அதனால மியூஜி பை மியூஎல் -1 பை நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸினுடைய இது தெரியும். அப்போ ரிஃப்ராக்டிவ் focal length ஆஃப் லிக்யூட் -1. ஓகே, கால்குலேட் பண்ணிக்கலாமாப்பா? இது கிளாஸ் லென்ஸ் தெரியும். அப்ப இஸ் ஈக்குவல் டு நான் சும்மா போட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. 1.5 1.25 -1 டிவைடட் பை 1.5 -1. கரெக்ட், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுல இருந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 5 சென்டிமீட்டர் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோ, இந்த ஃபார்மேட் இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு நம்மளுடைய நோட்ஸ்ல எடுத்து பாருங்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் நானு, நம்ம டீச் பண்ணிருக்கோம், நம்மளும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. 80 சென்டிமீட்டர் குவிய தூரம் 80 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய குவிலென்ஸ் 50 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய குழிலென்ஸ் ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டு இருக்கு. அதேதான், அந்த ஃபார்முலாவே தான் நம்ம ஃபோக்கல் லென்த். அப்ப பவர் என்ன ஒன்று அதன் தொகுப்பயன் திறன் யாது? ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க, நம்ம பவர் கால்குலேட் பண்ணும். இப்போ பவர் P இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன, P1 பிளஸ் P2. அப்ப நம்மளுக்கு பவர் இஸ் ஈக்குவல் டு 1/F1 பிளஸ் 1/F2. ஆனா இங்க ஒரு குவி லென்ஸ், கன்வர்ஜிங் லென்ஸ் இருக்கு, டைவர்ஜிங் லென்ஸ் இருக்கு. அப்ப therefore power is equal to converging லென்ஸுக்கு focal length பாசிட்டிவ், டைவர்ஜிங் லென்ஸுக்கு focal length நெகட்டிவ். இது எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பவர் எனக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 0.- கிடைக்கும். -0.75 டிகிரி. எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. நெக்ஸ்ட் 25 சென்டிமீட்டர் குவிய தூரம் உடைய குவி லென்ஸும் மற்றும் குழி லென்ஸ் ஒன்றோட ஒன்று அதேதான், அதே ஃபார்முலா தான். நம்ம அதே ஃபார்முலா இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு P இஸ் ஈக்குவல் மேல இருக்கக்கூடிய ஃபார்முலாவே தான். பவர் இஸ் ஈக்குவல் டு 1/F1 பிளஸ் 1/F2 அப்படின்னு சொன்னா சுழி மதிப்பை அடையும். எழுதிக்கலாமாப்பா? ஏன்னா குவிய தூரம் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒன்றே இருக்கு. ஒன்னு கன்வர்ஜிங் லென்ஸ், இன்னொன்னு டைவர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங்க்கு பாசிட்டிவ், டைவர்ஜிங் நெகட்டிவ். 1/25 - 1/25 0. FP, FG, FR என்பது குவிக்கும் லென்ஸ் கொண்டு கணக்கிடப்பட்ட ஊதா, பச்சை, சிவப்பு நிறங்கள் குவிய தூரம் எனில் ஃபோக்கல் லென்த் இதில் இருந்து நாம் பெறுவது. அப்ப நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம பெறுவதுன்னா ஃபோக்கல் லென்த்துக்கு டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? Yes.
ஓகே. அந்த ஃபார்முலாக்கு அந்த இதுக்கு எப்படி சார் இந்த ஃபார்முலா கிடைச்சது அப்படின்னு சொன்னா 1/f is equal to mu minus 1 into ஞாபகம் இருக்கா 1/r1 minus 1/r2 ஞாபகம் இருக்காமா? Yes, இதுல வந்து sir. இண்டெக்ஸ் நம்ம இதனுடைய தொகுப்பயன் குவிக்கும் லென்ஸ் அப்ப எல்லாமே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் விட்டுருங்க. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்ப பார்த்தோன்னா எதுக்கு என்ன வயலட்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கு சார். அதனால ஃபோக்கல் லென்த் கம்மியா இருக்கு. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும் கம்பேர் பண்ணும் பொழுது ரெட்டுக்கு. அப்போ ஃபோக்கல் லென்த் ஏன்னா அப்படியே தலைகீழா இருக்கு இல்லைங்களா? அப்ப ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெட். அப்ப ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 19 பாருங்க. ஒளிவிலகல் என்ன மியூ கொடுத்துட்டாங்க கொண்ட ஒருதள குவிலென்ஸின் வளைவு ஆரம் கொடுத்துருக்காங்க 6 கொடுத்துட்டாங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. சமதள பரப்பு வெளிப்பூச்சம் செய்யப்பட்ட பின் லென்ஸ் குவிய தூரம் எவ்வளவு? அப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னாடி வந்து என்ன பண்ணா முலாம் பூசப்பட்டு இப்ப இத வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கணும்டா. அப்போ ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா 1/f is equal to mu minus 1 into 1/r1 minus r2. சூப்பர். ஒளிவிலகல் எண் கொண்ட சமதள ஒருதள சமதள அப்ப என்ன பண்ணலன்னா பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். அப்ப அங்க வந்து பிளைன் மிரர் இருக்கு, கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கு. அப்ப இப்படி இருக்கு பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ். இப்படி இருக்குன்னா பிளானோ கான்வெக்ஸ் லென்ஸ்னா பிளைன் மிரர் R1 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இன்ஃபினிட்டி, R2 இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். R2 எவ்வளவு இருக்கு? சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? கரெக்ட் தானம்மா? ஓகே. இது வந்து குவி. அப்ப -10 சென்டிமீட்டர். அப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? 1/f is equal to something. அப்ப f is equal to ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். கரெக்ட் தானே? ஓகே. இந்த f is equal to நான் கண்டுபிடிச்சதுல 10 சென்டிமீட்டர் வருது. ஆனா சமதள பரப்பு வெளிப்பூச்சம் செய்யப்பட்ட பின் லென்ஸின் குவிய தூரம் கண்டிப்பா பாதி ஆகும். அப்ப f is equal to புலம் பூசப்பட்டிருந்தால் சமதள வெளிப்பூச்சம் செய்யப்பட்டிருந்தால் அதனுடைய குவிதூரம் என்றுன்னா பாதி ஆகும். அப்ப f/2. அப்ப is equal to எவ்வளவு? சாரி, எனக்கு வந்து 20 கிடைக்குது. 20/2 is equal to 10 சென்டிமீட்டர். எழுதிக்கலாமாப்பா? சமதள பரப்பானது வெளிப்பூச்சம் செய்யப்படும் போது ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது? பாதி ஆகுது. இந்த ஒரு கான்செப்டை நம்ம ஞாபகம் வச்சு. அடுத்து 20வது கொஸ்டின் சொல்லுங்க. ஓகே. இது நீங்களா திங்க் பண்ணி தான் எழுதணும். ஒரு சுவற்றின் மீது ஒரு பல்பு பொருத்தப்பட்டுள்ளது. குவி லென்ஸை பயன்படுத்தி பல்பின் பிம்பம் முதல் சுவற்றில் இணையாக உள்ள இரண்டாவது சுவற்றின் மீது விழ வேண்டும். லென்ஸ் ஆனது இரண்டாவது சுவற்றிலிருந்து d தொலைவில் உள்ளது எனில் எவ்வளவு குவிய தூரம் கொண்ட லென்ஸ் பயன்படுத்தப்பட வேண்டும்? ஒரு சுவற்றின் மீது ஒரு பல்பு பொருத்தப்பட்டுள்ளது. குவி லென்ஸினை பயன்படுத்தி பல்பின் பிம்பம் முதல் சுவற்றிற்கு இணையாக உள்ள இரண்டாவது சுவற்று. அப்ப இப்படி இருக்கு. அப்ப இப்படி இருக்கும் பொழுது லென்ஸ் இரண்டாவது சுவற்றின் d தொலைவில் உள்ளது எனில் எவ்வளவு குவிய தூரத்தில் லென்ஸ் பயன்படுத்த வேணும்? d/2. அவ்வளவுதான். ஏன்னா இந்த பல்பனுடைய பிம்பம் இதுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம். அந்த தொலைவு இருக்கு இல்லைங்களா? அந்த தொலைவு நடத்திருப்பு பாருங்க. அந்த தொலைவு இருக்கு இல்லையா? அந்த தொலைவு பாதி இருந்தா போதும். அந்த பிம்பமானது அந்த இதுல வந்து ஃபோக்கல் லென்த் பாதி இருந்தா போதும். அந்த பிம்பமானது நம்மளுக்கு கிடைக்கும்.
ஓகேவா? எழுதிக்கலாமாப்பா? Yes, sir. இது மட்டும் கொஞ்சம் பெருசு. பார்த்து. ஒரு முப்பட்டகத்தின் ஒளிவிலகல் ஒரு முப்பட்டத்தின் விலக்கும் கோணம் A மற்றும் ஒளிவிலகல் எண் ஒளிவிலகல் என்ன ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ கொடுத்துட்டாங்க எனில் முப்பட்டகத்தின் சிறும திசை மாற்று கோணம் ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் மினிமம் டீவியேஷன் ஃபார்முலா தெரியும். மியூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது சைன் A பிளஸ் டி டி தான் இது வந்து டின்னு கூட எடுத்துக்கோ. ஏன்னா டி பை 2 பை sin A by 2 நம்ம கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க ஒரு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? மியூ இஸ் ஈக்குவல் டு காட் A by 2. அப்ப இந்த மியூ என்ற இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. காட் A by 2 இஸ் ஈக்குவல் டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். A plus D by 2 divided by sin of A by 2. இந்த காட் A by 2 என்ன எழுதலாம்? காட்டினுடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா? என்ன சொல்லும் போலாம்? cos by sin ஆ? Yes, sir. அப்ப cos of A by 2 by sin of A by 2 is equal to sin A plus D divided by 2 by sin A by 2. அப்ப sin A by 2 sin A by 2 இது போயிடும். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்னப்பா கிடைக்கும் சொல்லும் போலாம்? cos of A by 2 is equal to sin of deviation A plus deviation by 2. கரெக்டா? ரெண்டுமே நான் வந்து இந்த பாருங்க இந்த காசு இந்த சைன் இருக்கு. நான் இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணாதான் எனக்கு டீவியேஷன் கிடைக்கும். ஆமா தானே? அப்ப ரெண்டு சைட்ல இருக்கக்கூடிய சைன் நம்மளுடைய கன்வீனியன்ட் தான். நம்மளுக்கு டீவியேஷன் கால்குலேட் பண்ண நம்மளுடைய இது டிஏ கால்குலேட். அப்ப நம்ம இந்த டிஏ கால்குலேட் பண்ணா இந்த ரெண்டு சைனையும் ஒரே மாதிரி மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம கன்ஃபார்மா என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ண ஈஸியா நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன்? இந்த காசை வந்து நான் சைனா மாத்துறேன். அப்ப சைன் ஆஃப் 90 minus theta. Cos sin of 90 minus theta cos theta. அப்ப அதனால sin of 90 minus theta ன்னு போறப்ப நான் sin of 90 minus theta என்னது? A by 2 is equal to sin of A plus deviation by 2. புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. இல்ல சார் நான் இந்த சைனை காசா மாத்திரம். ஓகே, எப்படி வேணாலும் மாத்திக்கோ. எனக்கு தேவை இந்த காசையும் சைனையும் நான் கேன்சல் பண்றதுக்கு ஒரு வழியை யூஸ் பண்றேன். அவ்வளவுதான். அப்ப நம்மளுக்கு பை பை 2 மைனஸ் A by 2 இஸ் ஈக்குவல் டு A by 2 பிளஸ் D by 2 டிவியேஷன். அப்ப எல்லா இடத்துலயும் 2 இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆயிடுச்சுன்னா பை மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு A பிளஸ் D. But D is equal to pi minus A is equal to pi minus 2A. அப்ப deviation is equal to 180 minus 2A. Answer correct ஆ பாருங்க. ரெண்டு இது இருக்குல்ல? Yes, sir. ஓகே, B or D is correct. அப்ப ஆப்ஷன்ஸ் இதை எடுத்துருக்காங்க. எடுத்துக்கலாமாமா? அவங்க பாருங்க அழகா கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம சப்ஸ்டிட் பண்றதுதான். மியூ கொடுத்துருக்காங்க, நம்ம மியூவே அந்த இதனுடைய இதை கால்குலேட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் முப்பெட்டகத்தின் ஒளிவிலகல் எண் √3 எனில் அதன் சிறும திசை மாற்றும் கோணம்.
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 3 கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் நம்மளுக்கு மினிமம் டீவியேஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. மினிமம் டீவியேஷன் mu equal to sin I by sin R sir. sin I by இதென்ன உட்பட்டது ஒளிவிலகல் என்ன கொடுத்துருக்காமா? ஐ கொடுக்கல இல்லையா? Yes sir. முன்னாடி போட்ட ஃபார்முலால போடலாமா சார்? முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலாவை கொடுத்து நம்ம டீவியேஷன் கால்குலேட் பண்ணோம். கரெக்ட், சூப்பர். அப்ப நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஃபார்முலா என்னது? மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ பிளஸ் மினிமம் டீவியேஷன் பை 2 பை சைன் ஆஃப் ஏ பை 2. ஏ எவ்வளவு இருக்கு? ஏ நம்மளுக்கு தெரியும். ஏனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியும் இல்லையா? எவ்வளவு? 60 டிகிரியா? 60 degrees. Yes sir. ஓகே, அப்ப 60 டிகிரி நம்ம போடுறோம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. டிஏ கால்குலேட் பண்ணணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம டிஏ கால்குலேட் பண்ணும்போது மினிமம் டீவியேஷனுடைய மதிப்பு வந்து 60 டிகிரி. புரிஞ்சுதா? சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? Yes sir. Yes. ஊடகத்தின் வெப்பநிலை அதிகரிக்கும். ஊடகத்தின் வெப்பநிலை அதிகரித்தால் ஒளிவிலகல் எண் வெப்பநிலை. அப்ப ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் is inversely proportional to temperature. அப்ப temperature increases, refractive index decreases. அப்ப ஒளிவிலகல் எண் குறையும். ஒரு முப்பெட்டகத்தின் படுகோணத்திற்கும் திசை மாற்று கோணத்திற்கும் வரைபடம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்டுக்கும் டீவியேஷனுக்கும் வரைஞ்சோம் அப்படின்னு இது டைரக்டா இருக்கும். Yes sir. நம்ம இப்படி போட்டு இப்படி பார்க்கணும். ஓகேவா? ஓகே. ஒளிவிலகல் எண் சார்ந்துள்ள காரணி. உட்கார்ந்தன்மை. அப்ப refractive index is depend on medium. Correct. Is depend on wavelength, அலைநீளம். Correct. mu z c by v நம்ம சொல்லிட்டோம். கண்டிப்பா it depends on temperature. அப்ப D is the correct option. சார் இண்டிபெண்டன்ட்டா இருக்காது சார். நம்ம mu inversely proportional to 1/t இல்ல சார். ஆமாமா. எதுமே இண்டிபெண்டன்ட் அது வந்து சார்ந்து இருக்கதா இல்லையா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? எப்படி சார்ந்து இருக்குது நமக்கு அது சார்ந்து இருக்கு. அது வந்து டைரக்ட்லியா சார்ந்து இருக்கலாம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாவும் சார்ந்து இருக்கலாம். ஓகே சார். சிறுகோணம் அப்படின்னு சொன்னா ஆங்கிள் இருக்காது, தீட்டா இருக்காது. முப்பெட்டக கோணம் ஏ ஐ என்ற படுகோணத்தின் ஒரு ஒளிக்கதிரானது ஒரு பக்கம் பட்டு மறுபக்கத்தில் குத்தாக வெளியேறுகிறது. முப்பெட்டக பொருளின் ஒளிவிலகல் எண் மியூ எனில் படுகோணம் எதற்கு சமம்? அப்ப பர்பண்டிகுலரா ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. இப்படி அப்படியே இப்படி படுது. இன்சிடென்ட்டும் அப்படியே இருக்கு, ரிஃப்ளெக்ஷன் நார்மலா இருக்கு. அப்ப ரிஃப்ளெக்ஷன் நடக்காது. அப்ப R is equal to 0. சிறும முப்பெட்டகத்தின் I என்ற படுகோணத்திற்கும் ஒரு ஒளிக்கான இது டைரக்ட் ஃபார்முலா தான்மா, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். அப்ப R2 is equal to 0. நம்மளுக்கு தெரியும் R1 இருக்கும். R1 is equal to R. அப்ப பாத்தீங்கன்னா A is equal முப்பெட்டகத்தினுடைய ஃபார்முலா R1 plus R2. Therefore A is equal to R1. அவ்வளவுதான். இப்ப இந்த ஃபார்முலாவை என்ன பண்ண போறோம்? mu is equal to sin I divided by sin R. அப்ப ரெண்டு கான்செப்ட் இருக்கு. அப்ப sin I என்னது? mu 1 to 1. அவ்வளவுதான், ஃபார்முலா முடிஞ்சிச்சுமா. இதை எடுத்து பார்த்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா முடிஞ்சிச்சு. அப்ப refractive index mu1 sin I is equal to mu2 sin R.
எழுதிக்கலாமாமா? Yes, sir. sir. இப்ப காற்றில் இருந்து வருது μ1 1 μ sin r1. r1ன்றது என்னது? சப்ஸ்டிட் அவ்வளவுதான். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க, முடிஞ்சிச்சு. அப்ப a is equal to 6. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு sin I is equal, ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க, நான் போடுறது உங்களுக்கு புரியாது, இன்னொரு டைம் ஒர்க் அவுட் பண்ணா முடிஞ்சது. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் sin r என்னன்னு எடுத்துக்கலாம்? ஏன்னு எடுத்துக்கலாம். சிறும கோணம், அப்ப sin I is approximately equal to I. Therefore, I is equal to refractive index mu into A. So C is the correct answer. இது ஒர்க் அவுட் பண்ணீங்களா? 27. Yes, sir. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க பாருங்க. எல்லாம் ஒரே ஃபார்முலா தான்ப்பா. அப்படியே டக் 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 நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஒளிவிலகல் எண் √2 உடைய முப்பெட்டகத்தின் முப்பெட்டக கோணம் 30 டிகிரி. முப்பெட்டகத்தில் 2 விலகு முகங்கள், ஒரு முகத்தில் வெள்ளி பூசப்பட்டுள்ளது. ஒற்றை நிற ஒளிக்கதிரானது முப்பெட்டகத்தில் ஒரு பக்கத்தில் உள்ளே நுழைந்து மீண்டும் அதே பாதையில் திரும்புகிறது. அதே நம்ம சொன்னதுதான், ஏனெனில் அதனுடைய படுகோணம். அவ்வளவுதான். refractive index 1. therefore refractive index for 2 second prism வந்து √2. r எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 30 டிகிரி கோணம் இருக்கு. அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா μ1 divided by μ2 is equal to sin I divided by நம்மளுக்கு கிடைச்சிக்கோ sin r. therefore அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? √2 என்னது? μ1 என்னது? 1, sir. இல்ல ஒண்ணு சொல்லு. μ1 to μ2 divided by μ1. அப்ப μ2 எவ்வளவு இருக்கு? √2 divided by 1 is equal to sin I divided by sin 30 எவ்வளவுப்பா? 1/2, sir. 1/2. therefore sin I is equal to √2 into 1/2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? √2 into √2 கேன்சல் ஆயிட்டு, அப்ப 1/√2. அப்ப 1/√2னா sin I எவ்வளவு வரும்பா? 45 டிகிரி. 45 degrees. Okay, that is the answer. அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கு, முப்பெட்டகத்தினுடைய கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். 28 இதுக்கும் அதேதான். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 28க்கு ஆன்சர் வந்து டிகிரி √2. இதுக்கும் மேல இருக்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா கொடுத்து இல்லையா, மியூசிக்கல் sin A plus D by sin A/2. அந்த ஃபார்முலா எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுக்கு mu is equal to sin of A plus minimum deviation by 2 by sin A/2. இதை நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஓகே. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதான் தியரி கொஸ்டின் 30, 31 இதெல்லாம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 32, 33 இதுவும் ஓகே. 35 இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க தானே? எஸ் சார். சார் 38 போடுங்க சார். 38 போடலாமா? ஓகே. M1 M2 என்ற ஊடகத்தின் ஒளியின் திசைவேகம் V1 V2 கொடுத்துட்டாங்க. V1 V2 கொடுத்துட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட படுகோணத்தில் ஒரு ஒளிக்கதிரானது M இல் இருந்து M2க்கு செல்கிறது. அப்ப M1 இருந்து M2க்கு செல்லும் பொழுது முழு அக எதிரொலிப்பு அடைகிறது எனில் அந்த படுகோணத்தின் மதிப்பு யாது? sin IC is equal to 1/μ. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்ப எங்க இருந்து எங்க ஒரு ஃபர்ஸ்ட் கோணத்துல இருந்து செகண்டுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் போகணும்.
அப்ப நம்ம sin IC is equal to mu2 divided by mu1. அப்ப நம்ம refractive index கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம refractive index உடைய ஃபார்முலா mu is equal to C by V. கரெக்ட் தானே? அப்ப mu1 is equal to C by V1. நம்மளுக்கு C இங்க நம்மளுக்கு C தெரியும், V1 கொடுத்திருக்காங்களா? சப்ஸ்டிட் பண்ணலாமா? Yes, அப்ப sir. சப்ஸ்டிட் பண்ணும்போது mu1 எனக்கு கிடைக்கும். அப்ப mu1 is equal to 3 into 10 to the power of 8. V1 1.5 into 10 to the power of 8 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் பாருங்க. n1 is equal to 1 by 2 கிடைக்குமா? அப்ப refractive index 1 is equal to 2 கிடைக்கும். அடுத்தது refractive index 2 கண்டுபிடிக்கும். அப்ப mu2 is equal to நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? 1.5. V2. எவ்வளவு வருது மோனுக்கு? 1.5, sir. 1.5 கிடைக்குது. இப்ப ரெண்டத்தையும் சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஃபார்முலா கிடைக்கும் பாருங்க. sin of IC is equal to எவ்வளவு வரும் பாருங்க. பவர்ல இருக்கா? நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம். 3/2 divided by 2 போட்டுக்கலாமா? is equal to 3/. அப்ப கிரிட்டிக்கல் ஆங்கிள் இதை விட அதிகமா இருக்கணும். அப்ப இது எப்படி இருக்கணும்? is equal to sin angle 3/4க்கு ஈக்குவலா இருக்கலாம், அதோட கம்மியா இருக்கக்கூடாது. அதோட அதிகமா இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழு அக எதிரொலிப்பு கிடைக்கும். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் சமம் இருக்கும், ஆனா அதுக்கு மேல இருக்கணும், குறைவாக அல்லது சமம். அப்ப நம்மளுக்கு C is the correct option. எடுத்துக்கலாமாமா? எஸ் சார். ஓகே. கீழ்கண்டவற்றில் எது முழு அக எதிரொலிப்பை உட்படாதது? உட்பட்டதா உட்படாததா? உட்படாதது சார். சி. உட்படாது. C is the correct answer. சமதள ஆடியின் குவிய தளம் சிவப்பு கண்ணாடியில் இருட்டு அறையில் வெப்பப்படுத்தும் போது தோன்றும். ஒரு பொருளானது இரு கண்ணாடிகளுக்கு இடையே வைக்கப்படும் பொழுது தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை. அப்ப ரெண்டு கண்ணாடியும் இப்படி இருக்கு அப்படின்னு ஈஸி தானே. இப்ப θ is equal to 0 தானே. அப்ப n is equal to 360 divided by 0 is equal to infinity. கரெக்டா? எஸ் சார். ஓகே. நம்ம பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பியூட்டி பார்லர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் ஒரு மிரர், இந்த பக்கம் ஒரு மிரர் பார்ப்போம். சின்னதா தான் இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பிம்பம் கிடைச்சிட்டு இருக்கும். அதுதான் இது வந்து இன்ஃபினிட்டி மெம்பர்ஸ்க்கு நம்மளுக்கு கிடைக்கும். 43 முப்பெட்டகத்தின் ஒளிவிலகல் எண் மியூ கொடுத்துட்டாங்க எனில் முப்பெட்டகத்தின் சிறும திசை மாற்று கோணம். இதுவும் அதேதான், அதே ஃபார்முலா தான். மியூ இஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மினிமம் டீவியேஷன் பை 2 பை சைன் ஆஃப் A/2 நம்மளுக்கு கிடைக்கும். இதை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப டி கால்குலேட் பண்ண அப்படின்னு சொன்னா 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் 60 டிகிரி சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆங்கிள் ஆஃப் பிரிசம் எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா ஏனுடைய மதிப்பு 60 டிகிரி. ஒளிபாயம் லூமினஸ் ஃப்ளக்ஸ் மற்றும் ஒளிச்செறிவு லூமினஸ் இன்டென்சிட்டி இவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு ஃபார்முலால பாருங்க. பை இஸ் ஈக்குவல் டு 4πi. ஞாபகம் இருக்கா பாருங்க, படிச்சிருக்கு, நான் நடத்தி இருப்பேன் பாருங்க. நான் என்ன சொல்லியிருப்பேன், π/i இஸ் ஈக்குவல் டு 4π அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இங்க π இஸ் ஈக்குவல் டு 4πi. அவ்வளவுதான். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். எழுதிக்கலாமாப்பா? 45 நீரின் ஒளிவிலகல் எண் மியூ கொடுத்துட்டாங்க ஏனில் நீரின் ஒளியின் திசைவேகம் என்ன ஃபார்முலா? என்ன கரெக்டா சொல்லும் பாலாம். மியூ ஈக்குவல் டு c/v. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு.
அப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கிடைக்குதுமா? 1.33. இல்லம்மா 1.33 தான் இருக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். P is equal to 2.25 வருது சார். 3 into 10 to the power of 8 1.33 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா approximately 2 something வரும். குறுக்கீட்டு விளைவின் போது உருவாகும் பெருமம் மற்றும் சிறும செறிவுகளின் விகிதம். மேக்ஸிமம் இன்டென்சிட்டி அண்ட் மினிமம் இன்டென்சிட்டியினுடைய இது கொடுத்துருங்க 36:1 எனில் வீச்சுக்கு விகிதம். இது வந்து நெக்ஸ்ட் லெசன் தான். சரி பார்ப்போம். இப்போ ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா I maximum by I minimum is equal to A plus B whole square by A minus B whole square. இதனுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க எவ்வளவு? 36 divided by 1. அப்ப நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா A plus B divided by A minus B is equal to எவ்வளவு கிடைக்குது? A by B கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். அப்ப 6/1 எழுதிக்கலாமாப்பா? இதுல இருந்து நீங்க என்ன பண்ண போறீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது லாஸ்ட்ல எனக்கு A by B கிடைக்கும். அது எவ்வளவு கிடைக்குன்னா 7/5 கிடைச்சிருக்கு. அப்ப D is the correct option. புரிஞ்சுதாமா? எஸ் சார். Yes, sir. 47 என்ன ஃபார்முலாப்பா? ஒரு குறிப்பிட்ட ஊடகத்தின் மாறுநிலை கோணம் கொடுத்துட்டாங்க சைன் இன்வெர்ஸ் எனில் அந்த ஊடகத்தின் தலைவிளைவு கோணம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. தலைவிளைவு கோணம்னா என்னது? mu is equal to tan IP. அப்ப mu கண்டுபிடிக்கணும். அப்ப மியூனுடைய ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஓகே கரெக்ட். அப்ப sin IC is equal to 1/mu. கரெக்டா? அப்ப mu is equal to 1 கரெக்ட் தானம்மா? எஸ் சார். sin IC. அந்த sin IC னுடைய இது வந்து என்னது? இந்த ஃபார்முலாஸ்ல இருக்கு 3/5. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நமக்கு இதுலயே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. IP is equal to தலைவிளைவு கோணம். தலைவிளைவு கோணம் அப்ப பாத்தீங்கன்னா 0. அப்ப mu is equal to IP is equal to mu. mu வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் இருக்கு. 3/5 இருந்தா 5/3 இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்டாப்பா? எஸ் சார். ஓ அவ்வளவுதான். இந்த sin IC 3/5 இருக்கு. நம்மளுக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். தலைவிளைவு கோணத்துடைய ஃபார்முலா இது. தலைவிளைவு கோணம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா IP is equal to mu என்ற ஒரு ஃபார்முலாவை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அப்ப ஐபியை கால்குலேட் பண்ணோம். தலைவிளைவு கோணம்னா போலரைஸ்ட் ஆங்கிள். அதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது ரெசிப்ரோக்கலா இருக்கு. அது அப்படியே நீங்க மாத்தி எழுதுங்க. 48 வெள்ளொலையானது வெற்றிடத்தில் செல்லும் போது, இதுவும் அது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். கீழ்கண்ட எந்த நிறமானது முப்பட்டகத்தின் வழியாக செல்லும் போது அதிக விலகலை ஏற்படுத்தும்? Violet color, sir. சூப்பர். தள அதிர்வு தளத்திற்கும் தள விளைவு தளத்திற்கும் இடைப்பட்ட கோணம் இது முப்பட்டகம் தலை 90 டிகிரி. Is equal to the formula that is 90 டிகிரி. இங்க ரெலான் கண்ணாடி நிறப்பிரிகை திறன் மியூபி கொடுத்துருக்கான், மியூஆர் கொடுத்துருக்கான்.
அப்ப நிறப்பிரிகை திறன் வந்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு மியூ பி மைனஸ் மியூ ஆர் டிவைடட் பை மியூ மைனஸ் 1. ஆமா தானே? எஸ் சார். இந்த மியூ எப்படி சார் கண்டுபிடிப்போம் அப்படின்னா மியூ இஸ் ஈக்குவல் டு மியூ பி பிளஸ் மியூ ஆர் டிவைடட் பை 2. அப்ப உனக்கு மியூ பி கொடுத்துருக்காங்க, மியூ ஆர் கொடுத்துருக்காங்க. அதனுடைய மீன் வேல்யூ எடுத்தா மியூ கிடைச்சிரும். மியூ பி மியூ மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்ம நிறப்பிரிகையினுடைய கோணம் கிடைச்சிரும். அது எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 0.16. ஓகேவா? இவ்வளவுதான் Yes, sir. நம்மளுடைய ரே ஆப்டிக்ஸ்ல கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து வேவ் ஆப்டிக்ஸ் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த இதுல முடிச்சிடலாம். டியூயல் நேச்சர் இது. ஓகே, நான் இப்ப டிஸ்கஸ் பண்றது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? Yes, sir. எஸ் சார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் முதல்ல தரவு பண்ணிடுங்கம்மா ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதணும்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir.